கிளியரா இருக்கா? என்னோட வாய்ஸ் கிளியரா? ஓகேவா? கிளியர். எழுதி வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது முதல் பக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விஷ்ணுபுரம் அப்படிங்கிற சரவணன் அப்படிங்கிறவருக்கு பால புரஸ்கார் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க. பால புரஸ்கார் அப்படிங்கிற ஒரு விருது, அதே மாதிரி யுவ புரஸ்கார் அப்படிங்கிற ஒரு விருது. இந்த ரெண்டுமே முக்கியமான விருதுகள். ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இதுல இருந்து கம்பல்சரி எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே கேள்வி கேட்பாங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறதுல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். அப்ப தமிழ் எழுத்தாளர்கள் 2 பேரு முக்கியமான விருதுக்கு தேர்வாக இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் விஷ்ணுபுரம் சரவணன். விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிறவருக்கு பால புரஸ்கார் விருது, பால புரஸ்கார் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. 2வது தமிழ் எழுத்தாளர் லக்ஷ்மிஹர். லக்ஷ்மிஹர் அப்படிங்கிறவங்களுக்கு யுவ புரஸ்கார் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருக்கு. யுவ புரஸ்கார் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஞாபகம். ஸோ இந்த 2 விருதுமே முக்கியமான விருது. சௌமியா சொல்லலாமா? சௌமியா சொல்லுங்க, என்னென்ன விருது கொடுத்துருக்காங்க? பால புரஸ்கார் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? அடுத்து லக்ஷ்மிஹர் அப்படிங்கிறவங்களுக்கு யுவ புரஸ்கார் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து முக்கியமான நியூஸ், இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் ஜிகேவோட நம்ம என்ன பண்றோம், அப்டேட் பண்றோம். ஸோ இந்த கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல இன் ஃபியூச்சர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லா போட்டித் தேர்வுகளும் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே நம்ம தயாராகணும். அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இப்போ எஸ்எஸ்சி யாருக்கெல்லாம் ஏஜ் அட்மிட் ஆகுதோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு நான் எல்லா கிளாஸுமே தரேன். இன்கேஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சேர்ந்தவங்க எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். ஆர்ஆர்பியில் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ஸ்பெசிஃபிக் மத்தியஸ்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா ஒருபோதும் ஏற்காது. திருப்பூர் ஸ்ரீதேவி 2 நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. ஸோ மறுபடியும் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மத்தியஸ்தம் அப்படின்னா என்ன, நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க இந்த வார்த்தை மத்தியஸ்தம்? இரண்டு பேரோட கருத்துக்களை நம்ம வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அதாவது மத்தியஸ்தம் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்றோம், ஒரு நடுநிலைமையா நம்ம பேசுறோம். வா நீ என்ன சொல்றதுன்னா, நம்ம நாட்டாமைன்னு சொல்லுவாங்க இல்ல, நாட்டாமை தீர்ப்பை மாத்தி சொல்லுங்கிற மாதிரி. ஸோ 2 பேர்கிட்டையும் அந்த மாதிரி கேட்டுக்கிறது வச்சுக்கிறது. ஸோ மத்தியஸ்தம் அப்படின்னு சொன்னாவே சமாதானம் பண்ணுகிற ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது தீர்ப்பு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு பைபிள் கூட சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்கதான் என்ன பண்ணுவாங்களா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கோல் மூட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அவர் அப்படிதான், இவர் இப்படிதான், அவரோட பேசாத, அவரோட வச்சுக்காத, நீ சண்டை போடு, அடி, உன்னை மதிக்காதவங்களை மதிக்காத அப்படிலாம் சொல்றதுங்கிறது மத்தியஸ்தம் கிடையாது. அது சமாதானம் பண்ற காரியம் கிடையாது. அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்றது, இந்த சமாதானம் அப்படிங்கிறது முக்கியம். ஆனா யாரு பண்றாங்கிறது முக்கியம். இப்ப இஸ்ரேல் சமாதானம் பண்ணி முதல்ல நீங்க நிப்பாட்டு, நீங்க பாலஸ்தீனத்தை அடிச்சிட்டு இருக்கீல, ஈரான் அடிச்சிட்டு இருக்கீல, முதல்ல அதை ஸ்டாப் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அமெரிக்காவும் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம மாதிரி இருக்குது. இப்ப இந்தியா பண்ணதுன்னா முதல்ல மணிப்பூர்ல நிப்பாட்டணும். அப்படிதானே? மணிப்பூர் நடந்துட்டு இருக்கா இல்லையா? மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு? மைத்தேயி அண்ட் குஹி அப்படிங்கிற பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப ஈரான் ஸ்ரீதேவிட்ட கேட்டு பார்ப்போம், ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஈரான் அப்படிங்கிறதோட ஆபரேஷன், அதாவது இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறதுல அதுக்கு என்ன ஆபரேஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்கு? மறந்துச்சு. சரி சொல்லுங்க. எலிசபெத் ரைசிங் சன் லயன். ரைசிங் லயன். சோ ரைசிங் லயன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கு. ஓகே சூப்பர். சோ படிச்சுக்கலாம். அப்டேஷன்ஸ் இல்லாம இருக்கிறதுனால தான் நமக்கு வர மாட்டேங்குது, என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ மத்தியஸ்தத்தை இந்தியா ஒருபோதும் ஏற்காது. அப்படின்னா என்ன, நாங்கள் சமாதானத்துக்கு வரமாட்டோம், நாங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம், இனி எங்களை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு. இந்த கர்ணன் அப்படிங்கிற திரைப்படத்தில் அழகா வச்சிருப்பாரு அந்த டைரக்டர், அந்த நடிகரை வச்சு பேசியிருப்பாரு. நாங்கள் என்ன பண்ணோம், தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், தலை வலியவே மாட்டோமா, ஏதாவது பேசுங்க. அந்த திரைப்படத்தில் அப்படி ஒரு காட்சியை பார்த்தீங்களா? மழை பெஞ்சிட்டு இருக்கும், ஊரெல்லாம் கூடியிருப்பாங்க. எவ்வளவு காலம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கையை கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே பயந்து சாவ போறீங்க. நாங்க என்ன பண்ண, நாங்க சண்டை போட போறோம். அவர் சொல்லுவாரு, சண்டை போட போறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்க எல்லாரையும் கொள்ள போறோம் அப்படின்னு இல்லை. நாங்க என்ன பண்றோம், எங்களுக்கான சுயமரியாதை நாங்க எடுத்துக்கிறோம். எங்களை யாரும் இனிமேல் அடிமைப்படுத்த முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க நம்ம இந்தியா தெளிவா சொல்லியிருக்கோம். அது பர்டிகுலரா பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை. பாகிஸ்தான் பிரச்சனையில எங்களை யாரையும் மத்தியஸ்தம் பண்ண வேண்டாம், ஏன்னா நாங்க ஒருபோதும் அதை ஏற்க மாட்டோம். ட்ரம்ப் பிரதமர் மோடி திட்டவட்டமா
G7 மாநாட்டுல. G7 மாநாடு எங்க நடக்குது? கனடால நடக்குது. சோ கனடால எந்த ஊர்ல நடக்குது? ஒரு மாகாணம் பேர் சொன்னேன். ஆல்பர்டா. ஆல்பர்டா அப்படிங்கிற பிரசிடென்சில நடக்குது. எத்தனை நாடுகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க? 7 நாடுகள். அதோட 2 அளவாக இருக்கக்கூடிய குழுவோட தலைவர்கள் கலந்துட்டாங்களா? அந்த 2 குழு என்ன குழு? ஐரோப்பிய கவுன்சில், ஐரோப்பிய கமிஷன். கவுன்சில், கமிஷன். கவுன்சிலுக்கு தலைவர் ஆனா பெண்ணா? ஆண். கமிஷனுக்கு பேரு ஆனா பெண்ணா? பெண்ணு. பெண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாட்டினுடைய அதிபர்கள், பிரதமர்கள் அப்படிங்கிற பேரு நம்ம சொல்லிருக்கோம். பர்டிகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜப்பான், ஜப்பானுக்கு அப்புறம் பிரான்ஸ், பிரான்ஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன், பிரிட்டனுக்கு அப்புறம் அமெரிக்கா. பார்க்கமா இல்லையா? சோ உங்க நோட்ல இருக்கு. உங்க நோட்ல இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ட்ரம்ப் முனீர் சந்திப்பான். யாருங்க இந்த முனீர்? எழுதுங்க. முனீர் அப்படின்றவங்க ஞாபகம் வச்சுங்க. இவங்க பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி. பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி அப்படிங்கறத அசீம் முனீர் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. அசீம் முனீர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எங்க சொல்லலாமா? ஹரிகிருஷ்ணன் ஃப்ரம் சிவகங்கா. நம்ம இந்தியாவோட ராணுவ தலைமை தளபதி யாரு? உபேந்திர திரிபாதியா திரிவேதியா? திரிவேதி. உபேந்திர திரிவேதி அப்படிங்கிறவர். அவர் என்ன பொறுப்புல இருப்பார்? அவரோட அந்த பதவியுடைய பேர் என்ன? ஜெனரல். ஜெனரல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட். நம்ம ஆர்மி டே எப்போது செலிப்ரேட் பண்றோம்? ஆர்மி டே Jan 15 அப்படிங்கறத நம்ம ஆர்மி டே அப்படின்னு சொல்றோம். சோ தலைமை தளபதியா இருக்கிறவர் திரிவேதி, உபேந்திர திரிவேதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு முப்படைகளின் தளபதியாக சொல்லப்படுறவர் யாரு? முப்படைகளின் தளபதி அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். அந்த பொறுப்புல எத்தனையாவது அந்தமாக இருக்கக்கூடிய தளபதி, சாரி, அந்த முப்படைகளின் தளபதியாக இருக்கிறார். எத்தனையாவது? செகண்டுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? ஃபர்ஸ்ட் ஒன் பிபின் ராவத் அப்படிங்கிறவருடைய இறப்பு எவ்வாறு நிகழ்ந்தது? எப்படி இருந்துச்சு? ஏர் கிராஷ். ஃபிளைட் அப்படிங்கிறது வந்து ஹெலிகாப்டர் விபத்து அப்படிங்கிறது வந்து ஹெலிகாப்டர் விபத்து அப்படிங்கிறதுல தான் அவர் இறந்தாரு. ஸோ நீலகிரி அப்படிங்கிறதுல, குன்னூர் அப்படிங்கிறதுல ஸ்டெர்லிங் அந்த ராணுவ அந்த பக்கம் இருக்கக்கூடிய பயிற்சி கல்லூரி அப்படிங்கிற பாதைக்கு போகும்போது அவர் இறந்தாரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடிஷனல் கொஸ்டின் கேட்கிறேன். ஹரிகிருஷ்ணன், நம்ம ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ அவங்களுடைய இல்லம் அல்லது ஆபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். யாரோடது? ராஷ்டிரபதி பவன், பிரசிடென்ட். இது தவிர்த்து 2 பிளேஸ் இருக்கும். நார்த் இந்தியாவில் ஒன்று இருக்கும், சவுத் இந்தியாவில் ஒன்று இருக்கும். நார்த் இந்தியாவில் எங்க இருக்கு? சவுத் இந்தியாவில் எங்க இருக்கு? இமாச்சல் பிரதேஷ். நார்த் இந்தியாவில் இமாச்சல் பிரதேஷ். ஆர் யூ ஷூர்? இமாச்சல் பிரதேஷ்ல எந்த பிளேஸ்ல? சிம்லா. இமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கறதுல சிம்லா அப்படிங்கிறதுல இருக்கு. சோ சதர்ன் இந்தியால ஹைதராபாத் அப்படிங்கிறது. சோ மெய்யமைக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து தமிழ் இளவரசி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மெய்யமை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவங்க வாய்ஸ்ல எல்லாரும் கேட்டிருப்பீங்க. மெய்யமை பிரியதர்ஷினி தெரிஞ்சிருக்காரு. மெய்யமை தெரியாது. மெய்யமை நான் பேச சொல்றேன். இப்ப ஸ்கூல்ல இருப்பாங்க, +2 படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட 10th முடிச்ச கையோட நம்ம கிட்ட ஜாயின் பண்ணாங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாவே நம்ம கிட்ட UPSC ஆஸ்பிரண்டா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழக அரசு தமிழ் இளவரசி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அவங்க 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே, நான் ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தேன். இதே காரைக்குடியில ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தேன். அந்த ஸ்கூல்ல அவங்க 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே, இப்போ 12th ஸ்டாண்டர்ட், ஸோ 3ஆம் வகுப்பு படிக்கும் போதுல 3 வயது ஆயிருக்கும் போதே UKG படிச்சுட்டு இருந்தாங்க. UKG படிச்சுட்டு இருக்கும்போது அப்பவே 300 குறள், திருக்குறள் 300 குறளை, சரியா? 300 குறள். இப்போ ஒரு 30 குறள் நீங்க வைப்பீங்க. ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம இப்போ 30 வயசுல கூட நம்ம தடுமாறுவோம். 30 இயர்ஸ்ல கூட ஒரு 30 குறள் சொல்லுங்கன்னா தடுமாறும். பட் 3 வயது இருக்கும்போதே அந்த பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அழகா சொல்லிச்சு. அப்பவே நான் சொன்னேன் அதே மேடையில் வச்சு, ஸோ நிச்சயமா அதுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு அப்படின்னு சொல்லி. அதோட நாசாலாம் போயிட்டு வந்துட்டாங்க. அமெரிக்காவோட நாசாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. தமிழ் இளவரசி குரல் சூடி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட பட்டம் வாங்கியிருக்காங்க இப்பவே. ஸோ மெய்யமை ஆக்சுவலா அந்த வீடியோ நீ பார்ப்ப, ஆக்சுவலா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பூராவே நான் பார்த்துருவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் நம்புறேன். ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் பேசியிருக்கேன். நம்முடைய அக்கா அண்ணா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடக்கூடிய சந்திர கூட ஆக்சுவலா நான் வந்து யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்? மெய்யமை பத்தி பேசிட்டு இருக்கேன். தமிழக அரசு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அமைச்சர், சரியா, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முன்னாள் ஆளுநர் தெலுங்கானாவோட முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு மெய்யமை அப்படிங்கிறதுக்கு தமிழ் இளவரசி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நாசாக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய திருவாசகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேயே ஒப்பித்தல் அப்படிங்கிறதுல நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்
யார் சார்னா திவ்யதர்ஷினி. திவ்யதர்ஷினி தானே, சேலம் திவ்யதர்ஷினி அப்படிங்கிறவங்க நடிகர் விஜய். தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகமா தமிழ்நாடு வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவங்களால பாராட்டப்பட்டிருக்கிறார். அவங்க ஆல்ரெடி ஜூடோ, அந்த ஜூடோ அப்படிங்கிறதுல வந்து இப்போ அவங்க வந்து துபாயில கலந்துக்க இருக்கிறாங்க. நம்ம இந்தியா சார்பாக துபாயில கலந்துக்க இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு திவ்யதர்ஷினிக்கும் வாழ்த்துக்கள்மா. திவ்யதர்ஷினி நிறைய பேசினேன், அப்பாவும் பேசினாங்க வச்சாங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து யூனிக் அச்சீவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் யூனிக் அச்சீவ்மெண்ட்ஸ். ஒரு இந்தியா சார்பில் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய மாணவி நமக்கு பெருமையா இருக்கு. ஸோ நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3rd இயர் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவிகளோட நம்ம அரசு அந்த மாதிரி விவசாய கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் செட்டிநாடுல நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 200 மாணவர்கள் அப்படிங்கிறவங்க படிக்கிறாங்க. யூபிஎஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க. சரி, நேற்று நம்ம லாவண்யாட்ட சும்மா ஜஸ்ட் உங்க சீனியர்கிட்ட பேசுறீங்களான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணேன். நான் பேசியிருந்தேன், லைவா பேசிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி உருவாக்கணும், எப்படி படிக்கணும், உங்க சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கிறேன், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சாயில் அப்படின்னா என்ன சாயில், அலுமினியம் சாயில்ல பழசுனா என்ன புதுசுனா என்ன. ஸோ சாயில் அப்படிங்கிறது விவசாயத்துக்கு ஏற்ற சாயில் எதுன்னு கேட்டா கொஞ்சம் தடுமாறுறாங்க, தயக்கமா இருக்காங்க, பயப்படுறாங்க. அப்பதான் நான் சொன்னேன், உங்க சீனியரை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் ஆன் தி ஸ்பாட். நான் ஏதாவது ராமனிட்ட வந்து சொல்லிட்டு போனேன், அந்த மாதிரி கல்லூரிக்கு போறேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், இந்த ஏரியால தான் கேள்வி கேட்பேன், நீங்க சொல்லி சொல்லலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்பான்டேனியஸா கேட்டேன், ஸ்பான்டேனியஸா. அதே மாதிரி யாராவது எங்க கிளாஸ் கேட்க வராங்கன்னா நம்ம ஸ்பான்டேனியஸா கேட்கறோம். அதாவது ஆன்லைன்ல கிளாஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம காமிச்சு கொடுக்குறோம். ஸோ அப்படி நான் லாவண்யாட்ட கேட்டேன், எல்லா கேள்விகளுக்கும் டக்குன்னு ஆன்சர். சரியா, ஒரே ஒரு கேள்வி தவிர. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இமானுவேல் மேக்ரான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது மாத்திரம். அப்புறம் மறுபடியும் கேட்டேன், எஸ் அந்த மாதிரி சொல்லியாச்சு வச்சாச்சு. மத்தபடி எல்லா கேள்விக்குமே ஆன்சர். அப்புறம் நீங்க உங்களுடைய ஆலோசனை கொடுங்கம்மா, இந்த வீடியோ அவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னையில இருந்து அவங்களுக்கு அந்த வீடியோ போகுது. சரியா, ஏன்னா அந்த குரூப்ல அவங்க லிங்க் ஆயிட்டாங்க. ஸோ நான் சொல்றதெல்லாம் உண்மையை அவங்களுக்கு புரியும். அப்ப லாவண்யா வந்து கேட்கும்போது, அம்மா நீங்க 3rd இயர் படிக்கக்கூடியவங்க, ஃபைனல் இயர் படிக்கக்கூடியவங்க இப்ப இருந்தே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா, காரணம் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னா நீங்க படிப்பதற்கு நேரம் இருக்காது, படிக்க முடியாது, வைக்க முடியாது. பட் 3rd இயர் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல டைம் கிடைக்கும். இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம லாவண்யா அவங்க வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அதுல ரொம்ப பேர் பிரமிச்சாங்க. லாவண்யா கேட்டவொன்னே அப்படியே ஒவ்வொருத்தர் போய் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா டக்குன்னு சொல்றாங்க, எல்லா கேள்விக்கும் சொல்றாங்க, ஆன் தி ஸ்பாட் சொல்றாங்க, எந்த தயக்கமும் இல்லாம சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. டயஸ் அவ்வளோ ஸ்டூடெண்ட், அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் எல்லாரும் பிரமிப்பை பார்த்தேன். இதே அடையாளப்படுத்திட்டோம்னா அடுத்த முறை லாவண்யா, இப்ப கௌதம் வந்து நம்ம போட்டோல இடம் இருக்காங்க பார்த்தீங்களா, கௌதம், வனராஜா, அதே மாதிரி நம்ம ஆர்த்தி இந்த வருஷத்துல அவங்களாம் உள்ள போறாங்க. ஸோ ஆர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே இண்டஸ்ட்ரியில போறாங்க, ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிறதுல போறாங்க. இந்த தம்பிங்க 2 பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சில போறாங்க, எஸ்எஸ்சி அப்படிங்கிறதுல போறாங்க. ஸோ இவங்க எல்லாம் உங்க கூட இருந்தவங்க, உங்க கூட பேசினவங்க இப்ப வந்து அரசு வேலைக்குள்ள போறாங்க, அது மத்திய அரசாங்கத்துக்குள்ள போறாங்க, ரயில்வேக்குள்ள போறாங்க, எஸ்எஸ்சிக்குள்ள போறாங்க. உங்க கூட இருந்தவங்க, பக்கத்துல இருந்தவங்க, அப்படிதானே தருமலிங்க? உன் பக்கத்துல உட்காந்துருந்தாரு அப்படிதானே கௌதம், வனராஜா, சந்துரு உன் பக்கத்துல உட்காந்துருந்தாரு. இப்ப கவர்மெண்ட் ஜாப்குள்ள போறாங்க, எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்த்தி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பா அடிங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க தான். இந்த அகாடமின்றது பெரிய அகாடமிலாம் கிடையாது. பெரிய அகாடமி மீன்ஸ் நான் சொல்ல வர்றது அநேக மாணவர்கள் குடிச்சு இருக்கிற அகாடமி கிடையாது. ஆனால் இண்டிவிஜுவல் கேர் உங்க பேர் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த பிள்ளைங்களோட சொன்னேன், இப்போ 200 பேர் இருக்கீங்க, 2 வாரத்தில் உங்க பேர் நான் சொல்லிப்பேன். நேற்றுக்கு ஒரு 20 பேர் சொன்னேன், ரித்திகா சொல்லுங்க, கிருத்திகா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கே ஆச்சரியம். ஸோ பர்டிகுலரா ஒரு பையன் சொல்றான், எந்த ஊரு அப்படின்னு சொல்லி, தென்காசி. ஸோ தென்காசி அப்படின்னு சொன்னா நிகழ்ஜாஷி தெரியுமா? தெரியல அவங்களுக்கு, நிகழ்ஜாஷினா தெரியல. ஸோ அப்ப நான் சொன்னேன், ஸோ நெக்ராஷி அப்படிங்கிறது மொத்தம் 5 பாயிண்ட் இருக்கும், 15 லட்சம் கிலோமீட்டர்ல போயிருக்காங்க. அவங்க தான் ஆதித்யா L1 அப்படிங்கிற பாயிண்ட். அவங்களுக்கு அப்டேஷன்ஸ். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு எதுல கேட்பாங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கா இல்லையா? இன்டர்வியூ அப்படின்றது ஒன்று எல்லா எக்ஸாம்லயும் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்றோம். உங்களை பத்தி சொல்லுங்க. லாவண்யா, எஸ். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி அக்ரி சார். எஸ். அக்ரில இப்ப என்ன ரீசெண்டா ஏதாவது அப்டேஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. அக்ரில ஏதாவது ரீசெண்ட் அப்டேஷன்ஸ் சொல்லுங்க. அப்படிதான் ஆரம்பிப்பாங்க, ஜென்ரலா கேட்பாங்க. அப்ப நம்ம அப்டேட்டடா இருந்தோம்னு சொன்னா வெல் டன், குட், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ட்ரம்ப், முனீர் அப்படிங்கிறவங்க சந்திப்பு. கங்க்ராட்ஸ் ஹரிகிருஷ்ணன். கேட்ட கேள்வி எல்லாருக்கும் பதில். சரியா? சோ அமெரிக்க அந்த வகை இருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப், பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் அப்படிங்கிறவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. சோ மத்தியஸ்தம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு இஸ்ரேல் ஈரான் அந்த பிரச்சனை வலுவா இருக்கு. சோ 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஈரானோட அந்த தலைமை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் சொல்லியிருக்காரு, ஆரம்பிச்சிட்டோங்க, நாங்க 3ஆம் உலக போரை நாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ 2 விருதுகள் பார்த்திருக்கிறோம், 2 நாடுகள் பார்த்திருக்கிறோம், ஒரு தலைவர் பார்த்திருக்கிறோம்.
ஒரு தலைவர் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஈரான் சரணடையாது. நான் சொன்ன அந்த நபரை பாக்குறேன், இது இவர்தான் நான் பேசியிருந்தேன்ல, கமேனி. அவர் பேரு கமேனி. இந்த கமேனி என்ன சார், ஒரு அதிபரா இருக்காரா, இல்ல பிரதமரா இருக்காரா, இல்ல ஏதாவது உயர் பதவியில் இருக்காரா அப்படின்னு கேட்டா, இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது. ஆனா யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா மத குரு. மத குரு இவர் தான் இந்த ஹையஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மத குரு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லீடர் அவங்களுக்கு. யாருக்கு? ஈரான் நாட்டு மத குரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருடைய ஃபுல் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அயதுல்லா அலி ஹமேனி. இவர் சொல்றதான் கேட்பாங்க, இவர் சொல்றதான் நாடு கேட்கும். சரியா? அயதுல்லா அலி ஹமேனி. அதே மாதிரி இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்துருட கேட்போம். சந்துரு இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போப்பு எத்தனையாவது போப்பு? சந்துரு வேலைக்கு போகணுமா? நேற்று பிறந்தனால உங்க மாமா வச்சிருந்தாரு நினைக்கிறேன். திங்க் சோ. நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யாருக்குமே சொல்றது கிடையாது, அப்படி ஒரு கான்செப்ட் எனக்கு கிடையாது. அதனால இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அடுத்த பிறந்த நாளில் அரசு அதிகாரியா இருக்கணும், அதுக்கு நான் வாழ்த்து சொல்றேன். பிறந்த நாளுக்கு சொல்லணும் இல்லையோ, ப்ளீஸ் அன்னைக்கு நான் சொல்லணும். சரியா? சந்துரு வந்து அரசு வெளியில போயாச்சு அப்படிங்கிறதுல சந்தோஷமா இருக்கும். ஸோ நீங்க பிறந்த அதே நாள் தான் என்னோட சரியா லைஃப் பார்ட்னர் அவங்களும் பிறந்திருக்காங்க. 18 ஜூன் 18 அப்படிங்கிறது. ஆனா நாங்க முன்னாடி இந்த சத்தியத்தை அறியாத போது கொஞ்சம் நல்லாவே அதெல்லாம் இது பண்ணுவோம். பிளஸிங்ஸ் எல்லாருக்கும் கேக்லாம் கொடுப்போம், இங்கே ப்ரேயர்லாம் பண்ணுவோம், வாழ்த்துக்கெல்லாம் சொல்லுவோம். பட் அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்றது சரியா. ஆனால் ஏழைகள் பண்ணுவோம், ஏழைகளுக்கு சரி. இதெல்லாம் போயிட்டு கரெக்டா இந்த கல்லூரி முடிச்ச உடனே எங்கள் வீட்டுக்கு கூட தெரியும். இந்த கல்லூரியில போய் விவசாய கல்லூரியில் முடிச்ச உடனே போன வாரமே சொன்னாங்க, ஐயா இட்லியா தர்றீங்க, கொஞ்சம் வேற ஏதாவது மாத்துங்க. உடனே அப்புறம் பரோட்டா கொண்டு போய் கொடுத்தேன். அதுலேயும் ஒருத்தர் பாவம், ஐயா பரோட்டா சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஆசிரியர் அன்னைக்கு வந்தாருல, இங்கே உட்காந்துருந்தாருல, யோகநாதன் சார். அவர் ஐயா சார் ஒவ்வொருத்தரா தேடி கொடுத்துருந்தோமா, ஐயா எனக்கு பல்லு வலிக்குது, இட்லி கொடுத்தாங்க. இட்லி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு வேற ஏதாவது கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அக்கா கூட கட்டி கொடுக்குற அக்கா சொல்றாங்க, என்ன ஏன் சார் கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல என்ன தனித்தனியா கட்ட சொல்றீங்க? தோசை கேட்கறாங்க சிலர், தோசை, சில பேருக்கு இட்லி, சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பெரியவங்க எல்லாருக்கும் காமனா கொடுக்கும்ன்ற மாதிரி இட்லியா கொடுத்துட்டு இருந்தோம். காரணம் என்ன, அவங்களுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும், பெரியவங்களுக்கு சேராம போயிடக்கூடாது, வயதானவங்க நோய் வாய்ப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்ற போது. ஆனா சரி விருப்பத்தோட கொடுக்குறது அதுவும் சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம ஒரு என்ன சொல்றது, இப்போ நம்ம வீட்டுல என்னமா எப்ப பார்த்தாலும் தோசையா கொடுக்குற, எப்பமா இட்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லி இந்த விருப்பத்தோட ஆர்வத்தோட கேட்கறாங்கல்ல, அது நல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல கொடுங்க பாலச்சந்திரு என்ன ஒரு பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரே ஒரு பொட்டலம் வாங்கிட்டு ஒரு நபர் கண்ணில் படுற ஒரு நபருக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லா இருக்கணும் சாமி, நம்மளும் சாமி வைக்கிறோம். நான் பேச்சுக்கு சொல்றேன், ஆனா அது பயங்கர பிளஸிங், பயங்கர பிளஸிங். நம்ம ஒரு ட்ரெஸ், நம்ம கேக்கு, நம்ம நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு முகத்துல அப்பிட்டு அப்படியே அப்படி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே சாப்பாடு போட்டுக்கிட்டு, அதான் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல ஒரு புண்ணியம் கிடையாது. இல்லாதவங்களுக்கு கொடுத்துப்பாங்க, இல்லாத கொடுத்து பாருங்க, அது மகிழ்ச்சியா இருக்கும், பயங்கர மகிழ்ச்சியா. என்ன ஒரு ஈவெண்டா இருந்தாலும் சார், என்ன ஒரு ஈவெண்ட் ரோட்ல போறவங்களுக்கு அது ஸோ அந்த மாதிரி பசியா கிடக்கிறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரு துண்டு வாங்கி கொடுத்துட்டு வாங்க, ஒரு துண்டு, ஐயா இந்தாங்க ஒரு துண்டு, பயங்கர மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க, என்ன வாங்கிய அடுத்த பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், ட்ரெஸ் எடுக்க போகும்போது ஒரே ஒரு துண்டு வாங்கிட்டு போறேன். அப்படியே பைக்ல போகும்போது தம்பி புல்லட்ல வருவாரு, என்ன அப்படி பைக்ல போகும்போது தம்பி நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டை போய் ஐயா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் வச்சு 50 ரூபாய் இருக்கும். 50 ரூபாய் நம்ம 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கூட 50 ரூபாய் ஒரே துண்டு. அவங்களுக்கு அது ஒரு வருஷம் வச்சிருப்பாங்க, ஒரு வருஷம் வச்சிருப்பாங்க. இப்ப வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா. இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் அந்த சாப்பாடு கொடுக்க போகல, சாப்பாடு கொடுக்க போகும்போது அந்த நான் போட்டிருந்த இப்ப இந்த செட்டை அடுத்து யாராவது போட்டிருப்பாங்க. நிஜமாவே நான் புதுசா வாங்கி கொடுக்கணும் இல்லையோ, ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கொண்டு போய் கொடுத்துருவேன். அப்ப நான் போட்டிருந்த செட்டை அந்த ஐயா போட்டிருக்காரு அப்படிங்கிற போது அது மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சூப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க, கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. ஸோ ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயலாதவர்களுக்கு செய்யறது தான் ஸோ இறைவனுக்கு செய்யறது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்குவோம், கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். சரி, ஓகே. அடுத்த நியூஸ் என்ன சார்? அப்ப இவர் சொல்றாரு, மத குரு சொல்றாரு, என்ன சொல்லியிருக்காரு, நாங்க சரணடைய மாட்டோங்க. ஏன்னா G7 அப்படிங்கிற மாநாட்டுல எல்லா நாடுகளும் ஒரு சேர எந்த ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா, ஈரான் வந்து ஒரு அதிபயங்கரமான ஒரு நாடு, அது தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அண்டர் கிரவுண்ட்ல அதிகமான இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒத்திகை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தேசத்தையே அழிக்கக்கூடிய, ஒரு பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய அத்துணை அந்த மாதிரி ஆயுதங்களும் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி உலக நாடுகள் பயப்படுறாங்க. அமெரிக்காட்ட பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு, ரஷ்யாட்ட பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு, வடகொரியாவில பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு. அன்னைக்குள்ள காலங்கள்ல மனுஷனை வச்சுதான் சண்டை போட்டாங்க. இப்ப எல்லாம் ட்ரோன், மெஷின் தான் சண்டை போடுது.
சரியா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாடுகள் அப்படிங்கிறது தீவிரமா போர் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் அந்த மாதிரி மினிட்ஸ்ல செகண்ட்ஸ்ல அந்த உலகத்தை அழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். உலகத்தை அழிக்கிறதுக்கான அத்துணை ஆயுதங்களும் அத்துணை நாடுகளும் வச்சிருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒன்னே ஒன்று இதுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமாதானம், சாந்தம். சமாதானம், சாந்தம், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துறது, விட்டு கொடுக்கிறது, சகிப்புத்தன்மையோட இருக்கிறது. அட்லீஸ்ட் உங்க பிரேயர்ல அதை வச்சுங்க. டெய்லி நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா அதை வச்சுங்க. நமக்காக அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளாமல் பிறருக்காக வேண்டிக் கொள்ளும் போது நமக்கானது நிச்சயமா கிடைக்கும். நமக்கானதை நம்ம எப்பவுமே எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கவே கேட்காதீங்க. இது வந்து நான் ரகசியத்தை சொல்லித்தரேன். இட்ஸ் அ சீக்ரெட் ஆஃப் பிரேயர். சீக்ரெட் பிரேயரோட சீக்ரெட் என்ன தெரியுமா? நம்ம பிறருக்காக அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் என் கண்களில் எந்த ஒரு விபத்தையும் நான் பார்க்கக்கூடாது, நான் கேள்விப்படக்கூடாது. அப்ப விபத்து அப்படிங்கிற கொண்டு வரக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நீங்க வேண்டுதல் வேணும். ஆனா அது அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஸோ சின்ன 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 பிள்ளைங்கள்லாம் மூச்சு விட முடியாம சிரமப்படுறாங்க. மூச்சு விட முடியாம கட்டடத்துல இருந்து விழுந்து அடிபட்டு கிடக்குறாரு. அம்மா சொல்றாங்க, அம்மா நான் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போயிடவா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அரசு மருத்துவமனையில சூப்பரா இருக்கு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவரோட நம்ம பேசுவோம். பேசிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். உடனே நீங்க மதுரை கிடைச்சிட்டு போங்கன்றோம். நான் மதுரையில இருந்து அங்க வந்து ஹாஸ்பிட்டலோட அவங்களோட பேசுவோம், கனெக்ட் பண்றோம். இப்படிதான் இப்படி நீங்க அட்லீஸ்ட் ஒருத்தர் உதவி செஞ்சு பாருங்களேன், அன்னைக்கு சூப்பரா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அட்லீஸ்ட் உங்களால உதவி செய்ய முடியாது. ஜஸ்ட் ஒரு கிவ் அ பிரேயர். இன்னைக்கு காலையில நான் உயிரோட எதிர்ச்சிட்டேன், ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு யாராவது ஒரு ஆளுக்கு நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யணும், நல்ல விஷயத்த அது வழிகாட்டலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ்ல என்ன பண்ணலாம், ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணலாம். எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட be a salt to the world. நம்ம இந்த பூமிக்கு உப்பா இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். இப்ப நான் அந்த பூமிக்கு உப்பா இருக்கிறேன், நிச்சயமா உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். இப்ப லைவ் ஆயிட்டு இருக்குல்ல, லைவ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசுறாரு, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். என் பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்காப்ல. நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு புத்தகம் இருந்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, கொடுங்க. இல்லைங்க நாங்க புத்தகம்லாம் போடுறது இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கேட்ட புத்தகம் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போடுறது இல்லை. காரணம் என்ன? கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், நேற்றுக்கு இந்த கம்பெனியை பத்தி நான் பேசல, இது எப்படி நான் புத்தகத்தில் ஏத்துறது? அப்படி புத்தகத்தில் நான் ஏற்க முடியாது. ஆனா நாங்க பிடிஎஃப்னு ஒன்று இருக்கு, அது என்ன பண்றோம், நாங்க ஒட்டுமொத்தமா நாங்க அடிச்சு வச்சிருக்கிறோம். அதெல்லாம் அடிச்சு வச்சுட்டு நாங்க கொஸ்டின் பேப்பரா நாங்க கொடுக்குறோம், வைக்கிறோம். அப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இங்க நல்லா இருக்கு. இதுதாங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு வெளிச்சம். நீங்க ஃபேஸ்புக் யூடியூப் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா போமா, போகாது, உலகம் ஃபுல்லா போகும். இதுதாங்க பூமிக்கு உப்பு, இதுதான் உலகத்துக்கு வெளிச்சம். அப்ப நீங்க ஒரு நல்ல விஷயத்த நீங்க ஒரு டெலகிராம்லயோ வந்து நீங்க சோசியல் மீடியாவில நீங்க போடும்போது நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நான் சொன்னேன்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நல்ல விஷயமா இருக்கே. ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை இருக்கும்போது சமாதானம் பண்ணுங்க, நல்லா அந்த மாதிரி சமாதானம் பண்ணுங்க. சோ ஈரான் சரணடையாது. கமேனி அயத்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அலி கமேனி இவர் வந்து அதிபர் ட்ரம்புக்கு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அங்கேயும் ஒருத்தர் திட்டவட்டமா சொன்னாரு. யாரு? நம்ம பிரதமர் என்ன சொன்னாரு? மத்தியஸ்தம், நாங்க எங்களுக்கு மத்தியஸ்தெல்லாம் வேணாங்க, மத்தியஸ்தெல்லாம் வேணாங்க. இவர் கமேனி நாங்களும் அப்படிலாம் சரணடைய மாட்டோங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏடிஜிபி நேற்றுக்கு ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு பார்த்தோமா, ஜெயராமனா. இன்னொருத்தர் நெல் ஜெயராமன் சொன்னா, ஆமா தானே? அந்த நெல் ஜெயராமனுடைய பிள்ளையை யார் படிக்க வைக்கிறா தெரியுமா? நேற்றுக்கு நியூஸ்ல வந்துச்சு. அந்த நெல் ஜெயராமனுடைய பிள்ளையை ஒருத்தர் படிக்க வைக்கிறார். நம்ம சிவகார்த்திகேயன் யாரோ அப்டேட் பண்ணிருக்கீங்க. சிவகார்த்திகேயன் சொன்னது யாரு? அருணாதேவி. அப்ப அப்டேட் ஆயிருக்கீங்க, சூப்பர். சிவகார்த்திகேயன் தொடர்ந்து அவர் வாக்க நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொல்லி. நெல் ஜெயராமன் இப்ப சமீபத்துல மறைஞ்சிட்டாரு. அவருடைய பிள்ளையோட படிப்பை அன்னையில இருந்து அவர் தான் கொடுக்குறாரா, இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரா. நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகே, ஏடிஜிபி ஜெயராம் அப்படிங்கிறது பணியிட நீக்கம் செய்தது ஏன் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க, எழுதி வச்சுக்க. காசி தமிழ்ச்சங்கம், காசி தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது அருணாதேவி காசி அப்படிங்கிறது எங்க இருக்கு தெரியுமா? வாரணாசி. எக்ஸாக்ட். ஆனா நீங்க ஸ்டேட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்தோட கேபிட்டல் சிட்டி. நல்லா தயக்கம் இல்லாம சொல்லணும், தயக்கம் இல்லாம டக்குன்னு சொல்லணும். உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் சிட்டி டெல்லியா? என்னாச்சு? அருணாதேவி இப்ப எடுப்பாங்க பாருங்க. சஞ்சனா பாருங்க. சஞ்சனா ஃப்ரம் சென்னை, லக்னோ. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அந்த லக்னோ அப்படிங்கிறதுல 1857 தலைமை தாங்கினவங்க யார்? 1857 லக்னோ. பேகம் கஜரத் மஹால், பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம் லக்னோ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ பேகம் கஜரத் மஹால் அப்படிங்கிறது சோ ஞாபகம் வச்சுக்கணும். யாரும் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர்? இது சஞ்சனா. யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறவர் எத்தனையாவது முறையாக இருக்கிறார்?
செகண்ட் டைம் அப்படிங்கிறது எந்த பார்ட்டி? பிஜேபி உருவான ஆண்டு 1980. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதுக்கு முன்னாடி 78லயே ஆட்சியை படிச்சிருவாங்க. அதுக்கு பேர் ஜனதா கட்சின்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஜனதா பார்ட்டின்னு இருக்கும் இல்லையா? நம்ம முதல் சிஎம் டு பிஎம் முதல் நபர் யாருப்பா? சிஎம் டு பிஎம். இதுதாங்க அத்தாரிட்டி. இப்படி பதில் சொல்றது அத்தாரிட்டி. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிச்சயம். அருணாதேவி நீங்க டச்லயே இருந்தீங்கன்னா இந்த பரிச்சயம் வந்துடும். டச்லயே இருந்தீங்கன்னா பரிச்சயம். எஸ், நீங்களும் நல்லா ஏபிள்டு தான், நல்லா ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான், சரியா? டிசர்வ் தான். பட் என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்சி இருக்கும். கன்சிஸ்டன்சி எப்படி சொல்றது? டக்கு டக்குன்னு அடிச்சிடலாம். வாழ்த்துக்கள் சஞ்சனா. ஈவன் சரியா? சாரி சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அருணாதேவிக்கும் சஞ்சனாவுக்கும் வாழ்த்துக்கள். காசி தமிழ்ச்சங்கம் 3.0 அப்படிங்கிறது வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 முடிஞ்சிருச்சு. காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? எஸ், சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அங்கேயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரணாசி, அந்த காசி அப்படிங்கிறது இங்க ராமேஸ்வரம். ஏன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ராமர், இங்கேயும் ராமர் அப்படிங்கிறது ஸோ தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அதற்கான போட்டி அப்படிங்கறத வச்சிருக்காங்க. டயாலிசிஸ் சிகிச்சை பெறுவோருக்கு சிறப்பு புரதச்சத்து உணவு. இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்கன் பாதிக்கப்பட்டா பண்ணுவாங்க? கிட்னிங்க. அந்த கிட்னியை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? நெப்ராலஜிஸ்ட். நியூரா அப்படின்னாவே அது வந்து நியூரான்ஸ். நியூரான்னாவே நரம்புகளை பற்றி படிக்கிறதுக்கு தான் நியூராலஜி அப்படின்றது. இது நெப்ராலஜி. நெப்ரான் அப்படிங்கிறது தான் அதோட யூனிட். சரியா? யூனிட். சிறுநீரகத்தினுடைய அழகுன்னு கேட்பாங்க. சிறுநீரகம் என்ன வடிவத்தில் இருக்கும் தம்பி? பீன் அப்படிங்கிறது அவரை ஷேப்ல இருக்கும். அவரை இந்த மாதிரி இருக்கிற ஷேப்ல இருக்கும். 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிளாண்டோட பேர் என்ன? அட்ரினல். நல்லா பேசுங்க. அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். யாருங்க மாஸ்டர் கிளாண்ட் நம்ம பாடியில? பிட்யூட்டரி. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? பிரைன் கீழ, பேஸ் ஆஃப் தி பிரைன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அட்ரினல் எங்க இருக்கு? கிட்னிக்கு அடமாக இருக்கக்கூடிய இரு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது. சோ எங்க வந்து பாய்டர் அப்படின்னு சொல்றாங்களா? பாய்டர் தைராய்டு கிளாண்ட். என்ன கிளாண்ட்? தைராய்டு ஸ்டிமுலேட்டர் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டர் ஹார்மோன். இப்ப குரூப் 1 கேட்டிருந்தாங்கல, முன்கழுத்து கடலை. அதானே முன்கழுத்து கடலை அப்படிங்கிறது பாய்டர் அப்படிங்கிறது. எந்த விட்டமின் அதுக்கு சரி பண்ணுது? முன்கழுத்து கடலைக்கு விட்டமினுக்கு சம்பந்தமே இல்லை. அயோடின் குறைபாடு வருது. அயோடின் டிஃபிஷியன்சில வருது. அயோடின் டிஃபிஷியன்சில வரக்கூடியதுதான் முன்கழுத்து கடலை பாய்டர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ். அப்ப டயாலிசிஸ் சிகிச்சை பெறுவோருக்கு சிறப்பு புரதச்சத்து உணவு. புரதம் அப்படின்னு சொன்னாலே எந்த அந்தமாக இருக்கக்கூடியது? புரத குறைபாடால வரக்கூடிய நோய் சொல்லுங்க. மராஸ்மஸ் குவாசியாக்கர். மராஸ்மஸ் குவாசியாக்கர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். புரத சத்து அப்படிங்கிறது யாரு? தமிழகத்தினுடைய அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். அப்ப இந்தியாவுக்கு யாரு? ஜேபி நட்டா. ஜேபி நட்டா அப்படின்றவர் எந்த அமைச்சரவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? தீபக். பாத்தியா? அப்ப வாய்த்தா சொல்லணும். நல்லா சொல்லு. தெரியல. எஸ், அவர் எந்த தொகுதியிலிருந்து எந்த இதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ராஜ்யசபா. எங்க இருந்து? ராஜ்யசபா. ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடியதுல யாரு? அக்ஷயா இருக்கலாமா? அக்ஷயா, பாதம் பிரியா, 2 பேருமே இல்லையா? அக்ஷயா அண்ட் பாதம் பிரியா யாரு? எஸ்ஆர் சொல்றது யாரு? பாதம் பிரியா. அக்ஷயா 2 பேருமே இருக்கீங்களா? பாதம் பிரியா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ராஜ்யசபா அப்படின்னு சொன்னா டோட்டல் சீட் என்னங்க? 243. 250 டோட்டல் சீட் கேட்டா 250 சொல்லணும். இப்ப இருக்கிறதே 245. 245 250 245 43 விட நீங்க 43 ட்ரை பண்றதா? ஐ திங்க் சோ. நீங்க 543 ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அது லோக்சபா. சரி, நீங்க கட் பண்ணுங்க. என் வயசு எனக்கு கேக்குது. பாதம் பிரியால இப்ப பேசுனது அக்ஷயா பேசலாம். அக்ஷயாவோட மாமா தானே நம்ம அச்சீவர், நம்ம அகாடமியோட அச்சீவர் சிலம்பரசன். உங்களுக்கு என்ன உறவு? சிலம்பரசன் என்ன உறவு? மாமா தான் எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தல. சார், நான் என்ன பாஸ் ஆக்கின மாதிரி, நான் அரசு வேலைக்கு போன மாதிரி என்னோட அக்கா பொண்ணையும் அனுப்பிடுங்க கவர்மெண்ட் வேலைக்குன்னு சொல்லி. எப்ப அவருக்கு வேர்டு கொடுக்கணும்? எப்ப அனுப்பணும்? சிலம்பரசன் இப்போ வந்து சீனியர் ஆயிட்டாரு. அவர் கோர்ட்ல அவரை வந்து நம்ம அச்சீவர்ஸ் மீட் வச்சிருந்தோம். அப்ப
அப்போ வந்து அச்சீவர்ஸ் மீட்டில் அவர் பேசும்போது சொன்னார், நான் வந்து சேவகன் அண்ணாமலை கல்லூரியில் படித்தேன், நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன், எங்கள் வீடு ஒரு சின்ன ஓட்டு வீடு தான், ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல தான் வந்தேன், நான் சார்கிட்ட வந்து டிஇடி படிக்கணும்னு தான் வந்தேன், ஆனால் சார் வந்து டிஇடியோட நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சேர்த்து படிங்க அந்த மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி பாலிட்டிலாம் எனக்கு வராது, எனக்கு சயின்ஸ் மேத்ஸ் தான் வரும், என்னை கம்பல் பண்ணாதீங்க சார், எனக்கு விருப்பம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரே பார்த்தாரு, ஒரு மாதம் கழிச்சு வந்தார், வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணாரு. வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே குரூப் 4 பாஸ் பண்ணாரு. அவர் ஊர்லேயே வேலை பார்த்தாரு, தேவகோட்டையிலே கிடைச்சது, அவர் ஊர்லேயே. அவர் பிறந்து வளர்ந்த ஊரு அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்க ஊரு வந்து தேவகோட்டை பக்கத்துல தானமா? ஆமா, தேவகோட்டை பக்கத்துல. அவர் ஊர்லயே வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் இப்ப ப்ரொமோஷன் ஆகி சிங்கமுனரி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த ஊர்ல வேலை பார்க்கறாரு இப்போ? இப்ப தேவகோட்டையா? ஆல்ரெடி தேவகோட்டை தானே போஸ்டிங் வருது. ஓ, சிங்கமுனரி இப்ப தேவகோட்டையா? அப்ப இப்ப சொந்த ஊருக்கு வந்துட்டாரு. அவர் பிறந்து வளர்ந்த ஊருக்கே வந்துட்டாரு. சோ தேவகோட்டைக்கு வந்துட்டாரு. அப்ப சொல்லும்போது சொல்லுவாரு தம்பி சிலம்பரசன் சொல்லும்போது, நான் அவரோட பாஸ் பண்ண, அவர் டிஇடிக்கு வந்தாருல 2013ல வந்தாரு. 2013ல வந்தவர் அந்த எக்ஸாம் நம்ம அகாடமியில 100% ரிசல்ட். டிஇடி 100%. எல்லாருமே மார்க் வாங்கினாங்க. 82 மார்க், 180க்கு 82 மார்க் பாஸ். எல்லாருமே வாங்கினாங்க. இன்ன வரைக்கும் வேலைக்கு போகல. புரிஞ்சுக்கணும். அப்ப அவரை நான் கரெக்டா வந்து அவரை கைட் பண்ணிருக்கேன்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு சொன்னா சைக்காலஜி மட்டும் தான் அவர் எக்ஸ்ட்ரா படிக்கணும். சைக்காலஜி மட்டும் தான், இங்கிலீஷ் மட்டும் தான் அவர் எக்ஸ்ட்ரா படிக்கணும். இன்னைக்கு அவர் படிச்சாரு, 12 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. 12 வருஷம் அவர் சீனியர் ரைட்டர். ஆனா அவங்க கூட டிஇடி தான், நான் டீச்சர் தான் சொல்லுவாங்க இன்ன வரைக்கும். ஏன்னா டிஇடி பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நியமன தேர்வு பாஸ் பண்ணணும், அதுலயும் நிறைய குளறுபடிகள் வச்சுக்கிட்டு அரசாங்கம் இந்த சொல்லிட்டே வச்சுட்டே இருக்கு. ஆனா அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா, சோ அக்ஷயா அதே மாதிரி மாமா மாதிரி நீங்களும் அரசு வேலைக்கு போயிடணும், சீக்கிரம் போயிடணும். இந்த குரூப் 4ல போயிடணும், இந்த குரூப் 4ல போயிடணும். இந்த குரூப் 4ல பேசுங்க. ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமா. இப்ப இருக்க சேர்மன் யாரு? சரி, யாரு சேர்மனா இருப்பா? அக்ஷயா. என்னாச்சு? ஒரு நம்பிக்கைக்கான கேட்டேன். இந்த அரசு இந்த ஜூலை 12ஆம் தேதி போகணுமா போக வேண்டாமா? அப்போ நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், அப்படியே கிளாரிட்டி இருக்கணும், பேசணும். இந்த மாதிரி நான் எப்படி லாவண்யா பேர் அடிக்கடி வருது, சஞ்சனா பேர் அடிக்கடி வருது, ராஜேஸ்வரி பேர் அடிக்கடி வருது, திருப்பதி இப்ப சேர்ந்த திருப்பதி கூட அடிக்கடி பேசுறோம் இல்லையா? சோ கலையரசினா பேசுறோம். அது மாதிரி நம்ம அப்படியே ஒளிஞ்சுட்டே இருக்க கூடாது. எல்லா பேரும் என்கிட்ட சரளமா வரணும்னா, நீங்க யாரு பேர் வரணும்னா, எனக்கு லாவண்யா வந்து எனக்கு பயங்கர பெட்டா இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ரிலேஷனா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரிலேஷன், ரொம்ப ரொம்ப ரிலேஷன். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனால் லாவண்யா, நான் கரெக்டாக சொல்கிறேன் மாதிரி, லாவண்யா சஞ்சனா சொல்லுங்க, இப்போ ஸ்ரீதேவி பார்த்தோன்னே சந்தோஷம். ரொம்ப நாள் ஆளக்காடுமே இந்த குரூப் 4ல ஸ்டேட் டாப்பராக கொண்டு வரணும்னு நினச்சேன். ஏன்னா ஆளக்காடு நான் வீட்டில் கூட ஃபோன் அடி, இண்டிவிஜுவலாக ஃபோன் அடின்னு கூட சொன்னேன். இல்லை சிவமே எக்ஸாம் தான் போயிருக்காங்க, வச்சிருக்காங்க, எழுதி முடிச்சுட்டு வந்துருவாங்க வச்சிருக்காங்க. இதுதான் ரிலேஷன், க்ளோஸ் ரிலேஷன், க்ளோஸ்டு ரிலேஷன். யார் இருப்பாங்க, யார் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ. நேற்று ஃபுல்லாக பிரியதர்ஷினி ஒரே ஆளை ஃபோக்கஸ் பண்ணல மேத்ஸ்ல. ஏன்னா நம்ம பேரையும் சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சிக்க கூடாது. ஏன்னா மற்ற எல்லாருக்கும் நான் மேத்ஸ் நான் 2 முறை நடத்திட்டேன், 2 முறை நடத்தியாச்சு, எல்சிஎம் எக்ஸசைவ். அப்போ நீங்கள் தான் முதல் முறையாக வரீங்கன்னா உங்களை நான் பண்ணணும். உங்களை முதல்ல குரூப் 4க்கே வேணாம்னு சொன்னல, ஸ்பீடாக இருக்கும்னு சொல்லல. ஆனால் எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து க்ளோஸ்டு அட்டென்ஷன், அட்மோஸ்ட் கேர். இதை புரிஞ்சுக்கிட்டே அடிச்சிடலாம். ஸோ அடுத்த எழுதி வச்சுங்க. தமிழகத்துல புதிதாக 642 642 இது மெயின்ஸுக்கு முக்கியம். நீங்க எடுத்து எழுதணும். சமூக அதமாக இருக்கக்கூடிய பொருளாதார, அதே மாதிரி மருத்துவத்துல என்னென்ன மாதிரியான முன்னேற்றம் தமிழகம் இருக்கு அப்படின்னு சொல்லி. தமிழகத்துல புதிதாக 642 துணை சுகாதார நிலையங்கள், பிஹெச்சி சொல்லுவோம். பிஹெச்சி என்னப்பா? பிரைமரி ஹெல்த் சென்டர். எஸ், பிரைமரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அப்படிங்கிறதுல துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஜிஓ போட்டிருக்காங்க. 642 அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. கிராமத்துல 617, நகர்ப்புறத்துல 25. இதெல்லாம் கேட்டாங்க சொல்லி இன்டர்வியூல அடிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க நினைப்பாங்க. சோ நீங்க 642 அப்படிங்கிறது பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல நீங்க போவீங்க. பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரியா? ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைக்கும் குரூப் 4 எழுதி பாஸ் பண்ணா. சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்ப 642 பேசுங்க. 642 அப்படிங்கிறது மெட்ரோ ரயில், இதெல்லாம் பேசியாச்சு. மாங்காய் அப்படிங்கிறது மானியத்துடன் கிலோ 20க்கு கொள்முதல் செய்ய கோரிக்கை. மாங்காய் அப்படின்னு சொன்னாவே எந்த ஊர் அடிக்கிறான்? சேலம் அப்படின்னு. ஆனா பக்கத்துல இருக்க தருமபுரி அதிகமான விளைச்சல். சேலம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சேலத்து மாங்கனி யாரு? ராஜாஜி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ராஜாஜி என்ன காந்தி என்று அழைக்கப்படுகிறாரு? தட்சிண காந்தி.
என்ன காந்தி? தக்ஷிண காந்தி அப்படின்னு அழைக்கப்படுறார். அப்ப யாரு பச்சை காந்தி? ஜேசி குமரப்பா. பச்சை காந்தி யாரு? ஜேசி குமரப்பா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். எல்லை காந்தி யாரு? கான் அப்துல் கபார் கான் ஞாபகம் வச்சுக்கணும். கருப்பு காந்தி யாரு? காமராஜர் ஞாபகம் வச்சுக்கணும். காமராஜர். மதுரை காந்தி யாரு? என்ன மாதிரி சுப்ரமணியன், NMR சுப்ரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்ப யாரு? திண்டுக்கல் காந்தி யாரு? நிகில். திண்டுக்கல் நிகில் இருக்கீங்களா கிளாஸ்ல? திண்டுக்கல் நிகில், திண்டுக்கல் தேஷ்முகி. திண்டுக்கல் காந்தி யாருன்னு தெரியுமா? உங்க ஊர் காந்தி யாரு? அவர் வரமாட்டேங்கிறாரா? விருப்பாட்சி கோபால நாயக்கர். விருப்பாட்சி கோபால நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் திண்டுக்கல் காந்தி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். திண்டுக்கல் காந்தி ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானவர். தம்பி நிகிலையும் அறிமுகப்படுத்தினவர். மல்லி ஹோட்டல் உங்களை அடிக்கடி விசாரிக்கிறார். தம்பி நிகில், என் நிகில் எப்படி படிக்கிறாப்ல, என்ன பண்றாரு, வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி விசாரிக்கிறாரு. ரிசல்ட்டை கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? ரிசல்ட் கொடுத்துருங்க நிகில், ரிசல்ட் கொடுத்துருவோம். ஓகே. கீழடி அகழ்வாய்வு நம்ம நிறைய பேசிட்டோம். கீழடி அகழ்வாய்வு அப்படிங்கிறது, கீழடி அகழ்வாய்வு எங்க நடக்குது தம்பி? சிவகங்கா. சிவகங்கால மட்டும் எத்தனை பிளேஸ்? 4 பிளேஸ். என்ன பிளேஸ்ப்பா? கீழடி, அகரம், கொந்தகை, மல்லூர். கீழடி, அகரம், கொந்தகை, மல்லூர் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். கீழடி அப்படிங்கிறது 2013-15 பார்த்தோமா? அதுல ஒரு தலைவர் சொல்லி பார்த்தோமா? அவர் பேர் என்ன சொல்லி பார்த்தோம்? அமர்நாத் ராமகிருஷ்ணா. அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பொருளுக்கு மாற்றப்பட்டிருக்காரு? மொனுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்கள், அதோட டைரக்டரா மாற்றப்பட்டிருக்காரு. அரசியல் பேசுறாங்க, அரசியல் இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லி பார்த்தோம். சோ முக்கியமானது அப்படிங்கிற வச்சுக்கோங்க. 1861 என்ன அசோசியேட் பண்ணுங்க? 1861 புரியுது? 1861 அப்படிங்கிறது வந்து பயாலஜிக்கல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏன் அங்க பாத்தீங்க அவர் இப்படி இருக்கா தண்ணி? அதை எடுத்துட்டு வர சொன்னீங்க, அது வரல எனக்கு. சரியா? இங்க தண்ணி வரல, கீழே தான் இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்க ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்ன பேசிக்கணும்? 1861 தானே ஆர்கியாலஜிக்கல் சர்வே தானே. யாருங்க தலைவர்? அலெக்சாண்டர் கன்னிங்காம். அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த ஊர்ல புதுசா ஆர்கியாலஜிக்கல் சர்வேலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. 2 பேத்திகளை கொன்று பெண்கள் 2 தற்கொலை. பாவம்ல, அந்த சின்ன பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு? 2 பேத்தியும் கொண்டிருக்காங்க. அந்த பாட்டி அவங்க வாழ்ந்து முடிச்சவங்க. ப்ரேயர் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுங்க நிச்சயமா. சரியா? நெகேமியா அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். நியூஸ் அது மாதிரி எங்கெங்கெல்லாம் கேள்விப்படுறீங்களோ அந்த மாதிரி கேள்விப்படுறவங்களுக்காக நீங்க மன்றாடுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாதுன்னு மன்றாடுங்க, ப்ரேயர் பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்லி சொல்றாங்க. கீழடியின் பெருமையை மறைக்க முயலும் பாஜக. விஜய் கண்டனம் சொல்லியிருக்கிறாரு. விஜய் கண்டனம் அப்படிங்கிறது. காவல் கிணறு இஸ்ரோ மையத்தில் பிகாஸ் என்ஜின் சோதனை வெற்றி. பிகாஸ் என்ஜின் எழுதி வச்சுங்க. எங்க இருக்கு இந்த காவல் கிணறு? வள்ளியூர் அப்படிங்கிறது இருக்கு. வள்ளியூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஜெபிதா இருக்கீங்களா திருநெல்வேலி? அஷ்மிதா இருக்கீங்களா திருநெல்வேலி? யாரு இப்ப பேசுறது? யாரு? ஜெபிதா திருநெல்வேலி. அஷ்மிதா இல்லையா திருநெல்வேலியில இருந்து? அஷ்மிதா இல்ல, நான் பெர்மிஷன் கேட்கல. அஷ்மிதா பெர்மிஷன் கேட்கல. சோ காவல் கிணறு ஞாபகம் வச்சுங்க. வள்ளியூர் ஞாபகம் வச்சுங்க. திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு. அங்கதான் மகேந்திரகிரி இருக்கு. அது வந்து ஃபியூயல் நிரப்புற இடங்க. நம்ம ராக்கெட்டுக்கு ஃபியூயல் நிரப்புற இடம் தான் அந்த மகேந்திரகிரி. மகேந்திரகிரி அப்படிங்கிற இஸ்ரோ மையத்துல மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்யும் ககன்யான் திட்டத்திற்கான ராக்கெட் பொருத்தக்கூடிய பிகாஸ் என்ஜின் அப்படிங்கறத வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. பிகாஸ் என்ஜின் அப்படிங்கறது ஞாபகம். பிகாஸ் என்ஜின் எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ககன்யான் திட்டத்தோடு தொடர்புடையது. ககன்யான் அப்படிங்கிற திட்டம் எதோடு தொடர்புடையது? அது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தோட தொடர்புடையது. ககன்யான் அப்படிங்கிறது ஆக்சிம் 4. ஆக்சிம் பார்த்தோமா? சுபான்சு சுக்லா பார்த்தோமா? சோ இப்ப 21ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 10ஆம் தேதி சொன்னாங்க, அடுத்து 11ஆம் தேதி சொன்னாங்க, இப்ப 21ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. இன்னைக்கு 20ஆம் தேதியா? 19 ஆகுது. சோ 19 ஆகுது. பிகாஸ் என்ஜின் சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ககன்யான் திட்டத்தின்படி விண்கலத்தை 4 விஞ்ஞானிகளுடன் விண்வெளிக்கு அனுப்பி 400 கிலோமீட்டர் உயரத்தில் அதை நிலைநிறுத்தி ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. சோ இப்ப 400 கிலோமீட்டர்னு சொன்னா காரைக்குடியில இருந்து சென்னை வரைக்கும், தரையில இருந்து 400 கிலோமீட்டர் அப்படி பாத்துங்க. அப்படின்னா இங்கே ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி இருக்கிறது. பிகாஸ் என்ஜின் வள்ளியூர் ஞாபகம் வச்சுங்க. திருநெல்வேலி மாவட்டம் ஞாபகம் வச்சுங்க. பிகாஸ் என்ஜின் ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கிரையோஜெனிக் அந்த வகையை சார்ந்த என்ஜின் தான் கிரையோஜெனிக் அப்படிங்கிறது.
முருகன் மாநாடு நடந்துச்சாங்களா? முருகன் இன்டர்நேஷனல் சமிட் நடத்தினாங்க. முருகன் வழிபாடுனாவே என்ன வழிபாடுப்பா? நம்ம சொல்லுங்க. இல்ல விபூஜிதா சொல்லுங்க. விபூஜிதா முருக வழிபாடு. பாத்தீங்களா? கிளாஸுக்குள்ள இருக்கணும், நல்லா அப்டேட் பண்ணணும். நான் கூட சொன்னேன், காணா பக்தியும் கௌமாரம், சக்தி வழிபாடு, சைவம், வைணவம், சரியா பார்த்தோம்ல? சாக்தம் பார்த்தோமா? இப்படிலாம் பார்த்தோம். வழிபாடுன்னு பார்த்தோம். பொருத்துக்களை கேட்டு போயிருவான். சாக்தம் அப்படின்னு சொன்னா என்னது? சோறு குழம்பா? சாதமா? சாதனா சோறு? நான் சாக்தம் கேட்டேன். சூரிய வழிபாடு. சாக்தம் சூரிய வழிபாடு. கௌமாரம்னா முருகன் வழிபாடு. கௌமாரம். காணாபத்தியம்னா கணேஷ், கணபதி வழிபாடு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சைவம் சிவன், அது மாதிரி வைணவம் திருமால் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். யூதர்கள் வழிபாடு கிறிஸ்டியனா? அவங்க யூதர்கள் கிறிஸ்டியனே கிடையாது. அவங்க இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு இவனை கொலை செய்ய வேண்டும் சொன்னாங்க. அந்த பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், நீங்க சொல்ற அந்த கிறிஸ்தவர்களா சொல்லப்படுறாங்க யூதர்கள். அவங்க இயேசுக்கு அவங்க தான் கொண்டாங்க. யூதர்கள் அவங்களுக்கு கடவுளோட பேர் என்ன தெரியுமா? அவங்களுடைய வழிபாட்டு புத்தகம் என்ன தெரியுமா? தோரா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். தோரா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வழிபாடு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது வழிபாட்டு முறைகள் எல்லாமே நல்லா படிச்சுங்க. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். அன்புதான் எல்லாம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமாப்பா இராது. சரியா? அதே மாதிரி இருமாப்பா இராது, வேதனையில சந்தோஷப்படாது. என்ன சொன்னேன்ல, நல்லா விழு, இப்படிதான் அடி விழணும். போற போக்குல கார் அடிச்சு செத்து போயிடும். என்ன பேசுன நாக்கெல்லாம் அழுகணும். இப்படிலாம் பேசினா இப்படி இருக்கும். ஐயோ. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நல்லா இருக்கா? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் பிரேயர் பண்ணுங்க. எப்படி? நாசமா போகணும். அப்படியே ஆசீர்வதிச்சு ஜெபிக்கணும். நான் சொன்ன மாதிரிதான் டெய்லி சொல்லிட்டு உங்ககிட்ட, உங்களுக்குள்ள நோய் இருக்கக்கூடாதுன்னா உங்ககிட்ட கசப்பு இருக்கக்கூடாது. யார் மீது கசப்பு இருக்கக்கூடாது. எல்லாரையும் மன்னிக்கணும். முடிந்தவரை சமாதானம் பண்ணணும். இறக்கமா இருக்கணும். நல்லா வருதா? ஒழுங்கா ஓடு. இவர் வேற பேசிட்டு இருக்கிறாரு, நீங்க ஒழுங்கா ஓடு. எல்லா உயிரையும் தன்னுயிராக போற்றும் பெரும் பண்பை கற்றுத்தருகிறது தமிழ்நாடு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலையே நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையாக்கினார் வள்ளுவர். வள்ளுவரெல்லாம் பாடுறாங்க. கல்லுண்ணாமே ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? கல்லுண்ணாமைங்கிற அதிகாரம் இருக்கு. என் முப்பாட்டன் தமிழ்லாம் பேசுறோம். பட் என்ன பண்றோம்? கல்லு சாப்பிடுங்க, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா உடம்புக்கு நல்லது. கல் ஏறுதல் போராட்டம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா அது என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, அது போதை இல்லாம இருந்துச்சுன்னா நல்லது. ஆமாதானே? ஒரு மதி மயக்கிச்சுன்னு வச்சுங்க, அதனால தள்ளாடுறான்னு வச்சுங்க, நிறைய குடிச்சு அதனால தள்ளாடுறான் அல்லது கெட்ட காரியங்கள் பண்றான்னா சரியா தவறா? தவறு அப்படிங்கிறது. எல்லா உயிரையும் தன்னுயிராக போற்றும் பெரும் பண்பை கற்றுத் தருகிறது தமிழ் மரபு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலையே நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாத்துல யாரது? வள்ளுவர் அப்படின்றது. ஸோ இது முக்கியமானது. அன்பு இருக்கணும். அப்பதான் மானுடம்னா அது மனித உலகம் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்றாங்க. வாசிப்பை நேசிப்போம். புத்தகங்களை நிறைய படிங்க. ஸோ போர்க்களத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வில்லை. யாரு சார் அப்படின்னு சொன்னா குரோஷியா. போயிட்டாரு. 3வது நாடு. முதல் நாடு சைப்ரஸ், 2வது நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது கனடா, 3வது நாடு குரோஷியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர்களாக 2 நியமனம். சூப்பர்ல. நம்ம தெரிஞ்சு பாருங்க. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர்கள் SIC, State Information Commission. It is purely non-constitutional body. Constitutional body, non-constitutional body. CIC, SIC கேட்பாங்க. Central Information Commission, State Information Commission. அந்த State Information Commission அப்படிங்கிறதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா 2 நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 persons அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்தபடி வழக்கறிஞர்கள் இளம் பருதி, அதே மாதிரி நடேசன், இவங்க தான் இப்ப இருக்கக்கூடிய SIC ஆணையர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஒருத்தர் பேர் இளம் பருதி அப்படின்றவரை ஞாபகம் வச்சுங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நடேசன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. இவங்க 2 பேருமே என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டோட தகவல் கிடையாது, நம்ம தானே
தகவல் தான். இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸா இருக்காங்க, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரா இருக்காங்க. ஸோ 65 வயசு 3 ஆண்டு கேட்பாங்க, 3 வருஷம் இல்ல 65 வயசு, whichever is earlier. இவருடைய பதவிக்காலம்ன்றது 3 வருஷம் இல்லைன்னா 65 வயசு. இது இந்தியன் பாலிட்டியில படிக்கும், இந்தியன் பாலிட்டி. விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியை சேர்ந்த இளம்பருதி 22 ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர் இந்த இளம்பருதி அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முக்கியமான ஒரு நடேசன், அவரும் சட்டத்துறையில கர்நாடக மாநில நீதிமன்றங்களில் தமிழகம் சார்ந்த வழக்குகளை திறம்பட கையாண்டவர். இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஆண்டுக்கு 3000 செலுத்தி 200 முறை சுங்கச்சாவடியை கடக்கலாம். 200 முறை சுங்கச்சாவடியை கடக்கலாம். 3000 செலுத்தி வருஷத்துக்கு 3000 ரூபாய் நீங்க பண்ணிட்டீங்கன்னா 200 முறை சுங்கச்சாவடியை கடக்கலாம். ஆகஸ்ட் 15 புதிய திட்டம் அறிமுகம். என்ன செய்யுது? கட்டாயிச்சா? கிளாஸ் கட்டாயிச்சா? ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்காமா? ஆகஸ்ட் 15 எதோட தொடர்புடையது பிரியதர்ஷினி? ஆகஸ்ட் 15 எதோட தொடர்புடையது? ஜஸ்ட் பிகாஸ் ஆகஸ்ட் 15 அப்படிங்கிற ஒரு தினம் ஏதாவது ஓட பொருத்தி பார்க்கலாமா? பொருத்தி பார்க்க முடியாதா? இண்டிபெண்டன்ஸ் டே 1947 ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது அன்னையில இருந்து அமலாகுது. 3000 ரூபாய் செலுத்திட்டீங்கன்னா 200 முறை சுங்கச்சாவடியை கடக்கலாம். எங்க? இங்க இருந்து சென்னை வரைக்குமா? இங்க இருந்து சென்னை வரைக்கும் போறதா இருந்தா ஒரு முறை நீங்க போயிட்டு வர்றதுக்கு அது ஒரு 10 டோல் வரும். 10 டோல்கேட். ஒரு டோல்கேட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 50 ரூபா வச்சா கூட 500 ரூபாய். குறைஞ்சபட்சம் 50 ரூபா வச்சா கூட 500 ரூபாய் அப்படிங்கிறது. சரியா? சோ அதனால இது 3000 செலுத்தி ஒரு விஷயமா தான் இருக்கு. 200ன்றால 200 அப்படிங்கிறது அப்ப எவ்வளவு வருது? 3000 டிவைட் பை 200 அடிச்சு கொடுங்க. 5 2 30 எவ்வளவு அப்போ? 15 ரூபாயா? பேசுங்க. 15 ரூபாய். 15 ரூபாயில கிடக்குறீங்க. 15 ரூபாய் பரவாயில்ல தானே? 15 ரூபாய் யாருக்கு உபயோகமா இருக்கும்? வியாபாரிகள். அதானே? வியாபாரிகள், முக்கியமா அந்த ஆட்டோ டிரைவர்ஸ், இந்த மாதிரி பஸ், இந்த மாதிரி முக்கியமான போறவங்களுக்குலாம் இது உபயோகமா இருக்கும் அப்படின்றாங்க. இந்தியா கனடா உறவை சீராக தூதர்களை மீண்டும் நியமிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா கனடா, ஏன்னா ஏற்கனவே இந்தியா கனடாவுக்கு பிரச்சனை இருக்கு. தீபக் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ யார்கிட்ட கேட்கலாம்? கிருஷ்ணன். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு விரிசல் இருந்துச்சு. ஏன்? கிருஷ்ணன் இல்ல விட்டுலாம். சரி, ராஜேஸ்வரி ஆனந்தமா? ராஜேஸ்வரி ஆனந்தங்க. நிசார் கொலை வழக்கு. அந்த நிசார்ன்றது யாருமா? காலிஸ்தான் சீக்கியர்கள். அவங்க தனிநாடு கோரிக்கை, இந்தியாவோட தனிநாடு கோரிக்கை வச்சாங்க. நிசார் அவர் தான் கொலை வழக்கு. அது கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் அது பிரச்சனை. அதனால ஆட்சியவே இழந்தாரு. சோ நம்முடைய யாரு சார்? ஜஸ்டின் ரூடே. அவருக்கு பிறகுதான் வந்திருக்காரு. யாரு? மார்க்க கார்னி அப்படிங்கிறவர். ஞாபகம் வச்சுக்கணும். சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி பயணம் 5வது முறையாக ஒத்திவைப்பு. 5வது முறையாக ஒத்தி வச்சிருக்காங்க. சரி, ஒத்தி வைக்கிறது நல்ல விஷயம். சரியா? தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னாவே 2005 அது மகாத்மா காந்தி மாற்றப்பட்டிருக்கா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் செயல்பட ஆரம்பிச்சது 2006. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஆகஸ்ட் 1 முதல் மேற்கு வங்கத்தில் செயல்படுத்த வேண்டும். சோ மேற்கு வங்கத்துல மகாராஷ்டிரா பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தி எழுதி வச்சுக்கோங்க. 3வது மொழியாக ஹிந்தி தற்போது எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டது கேட்பாங்க. 3வது மொழியாக ஹிந்தி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மராத்தி, இங்கிலீஷ், ஹிந்தி. கேதார்நாத் மலைவாழ் நிலச்சரிவு 2 டோலி தொழிலாளர்கள் உயிரிழப்பு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் விபத்து பார்த்துட்டு இருக்கோம். கத்ரினா, கேதிரா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏர் இந்தியா நிறுவனம் அப்படிங்கறத இப்ப ரீசெண்டா பாதிப்புக்கு உள்ளானது. போயிங் வகையை சார்ந்தது அப்படிங்கிற. அல்கராஸ் எந்த ஊருங்க? ஸ்பெயின். என்ன ஓபன் அடிச்சாரு? பிரெஞ்சு ஓபன். 2வது முறையாக. போன வருஷம் அவர்தான், இந்த முறையும் அவர்தான் அப்படிங்கிறது ஞாபகம் விஷயம். இப்ப இந்தியாவுக்கும் லண்டனுக்கும், அதாவது இங்கிலாந்துக்கும் என்ன அந்த டெஸ்ட் தொடர் எவ்வாறு மாற்றம் செய்யப்படுது? பீட்டர்சன் கவாஸ்கரா? பீட்டர்சன் ஆண்டர்சன் சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிறது. அது பார்டர் கவாஸ்கர். அது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பார்டர் கவாஸ்கர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆலன் பார்டர் கவாஸ்கர். குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் ஊபி, மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கத்தில் அதிகமா குறைந்த எடையோட பிறக்கக்கூடியவங்க எழுதி வச்சுங்க. உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிராவில், குஜராத்ல, வெஸ்ட் பெங்கால்.
கடந்த 30 ஆண்டுகளில் குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகளின் விகிதம் இந்தியாவில் கணிசமாக குறைந்துள்ளது. எனினும் ஓராண்டுக்கு 42 லட்சம் குழந்தைகள் குறைந்த எடையுடன் பிறக்கிறது. 42 லட்சமா ஒரு வருஷத்துக்கு? பர்த் ரேட் அப்படின்னு சொன்னா 1000மா 1 லட்சமா? 1000. பர்த் ரேட் என்னது? 1000 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 1000. அப்ப ஈரான் இஸ்ரேல் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் புதின். அணு அபாயம் உண்மையாகிறது. அணு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இதுவரை 585 ஈரானியர்கள் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு விளாடிமிர் புதின் உங்களுக்கு தெரியும். ஒரு விளாடிமிர் புதின் இவர் யாரு சார்? முகமது பின் சையத் அல் நஹ்யான். முகமது பின் சையத் அல் நஹ்யான். சோ இவரை ஞாபகம் வச்சுங்க. சோ ஓவரால் இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துங்க. முக்கியமானது விஷ்ணுபுரம் சரவணன் பால புரஸ்கார் விருது நம்ம ஆரம்பத்துல பேசணும். லக்ஷ்மிகர் யுவ புரஸ்கார் விருது. இந்த விருதுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத வச்சுக்கோங்க. சோ இதுல முக்கியம் இன்னைக்கு கிளாஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற முடிஞ்சு. இன்னைக்கும் 4 செஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் ஓவர்.